நம்ம இப்போ குழி பணியாரம் செய்ய போகிறோம். கார சட்னிக்கு அரைச்சி வச்சுட்டோம். நம்ம இட்லி மாவுலேயே குழி பணியாரம் செய்ய போகிறோம். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மாவு எடுத்து வச்சுட்டோம். வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டோம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பெருங்காயத்தூள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை வதக்கி மாவில் கொட்டிட்டு நம்ம எண்ணெய் தடவிட்டு குழி பணியாரம் செய்யலாம். ஈஸியான சிம்பிளான மெத்தடு. நம்ம அதுக்குன்னு தனியாக மாவு அரைச்சி புளிக்க வைக்க வேணாம். நம்ம இருக்கிற மாவுலேயே நம்ம திடீர்னு எடுத்து வேணுன்னா நம்ம செஞ்சுக்கலாம். இது கார குழி பணியாரம். நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு செவந்துச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வெங்காயம் இதெல்லாம் கொட்டிடலாம். கொட்டி நல்லா வதக்கிடலாம். நல்லா சவக்க நம்ம வதக்கணும். இதிலே உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மாவில் உப்பு இருக்குது. நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டுட்டோம் ஏற்கனவே. அதனால் இது வெங்காயத்துக்கான உப்பு. இது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஜீரணம் ஆகும். பெருங்காயத்தூள் போட்டோம். இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு எடுத்து கொட்டி நம்ம கோழி பணியாரம் செஞ்சிடலாம். சிம்பிளான ஈஸியான மெத்தட் இது. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது அந்த செஞ்சு கொடுங்க. இந்த என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கோழி பணியாரம் ஊற்றி வச்சுட்டு எடுத்துகிட்டு கார சட்னியோடு நம்ம வீடியோ போடுறேன். நம்ம குழி பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயத்தூள் உப்பு சால்ட்டு வெங்காயத்தூள் லைட்டாக போட்டோம். மாவில் போட்டிருக்கிறதுனால இது இட்லி மாவுலேயே செய்கிற குழி பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம தனித்தனியாக அரைச்சி கஷ்டப்பட வேணாம். இது ஈஸியாக சிம்பிளாக திடீர்னு நம்ம குழி பணியாரம் வேணுன்னா இதுமாதிரி செஞ்சு பார்க்கலாம். இப்போ குழி பணியாரம் கல்லில் ஊற்றி வைப்போம். குழி பணியாரம் நம்ம ஊற்றி வச்சுட்டோம். இட்லி மாவுலேயே தாளித்த குழி பணியாரம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு கார சட்னியோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது சூப்பரான குழி பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். இட்லி மாவுலேயே தாளித்து கொட்டி ரெடி ஆயிடுச்சு. கார சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நன்றி.